Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை அமைந்த கரையில் பாஜக தமிழ்நாடு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் சார்பில் மக்களுக்காக மக்களிடம் இருந்து என்னும் கருத்து கேட்பு இயக்க தொடக்க விழா நடைபெற்று வருகிறது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சராக இருப்பார். ஆனால் நீங்க எப்படி தருவன்னு எப்படி சொல்ல முடியும்? சொன்னதை நீங்க செஞ்சீங்களா? ஆசிரியர்கள் பூரா இன்னைக்கு எல்லாமே வேலை இல்லாத இருக்கிறாங்க, குடும்பத்தோடு பட்டினியா கிடக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்னீர்களே, செஞ்சீங்களா? நீங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார்கள். எதை இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருக்கிறார்கள்? அவங்க கட்சிக்காரையே இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு அவருடைய மகன் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு முதலமைச்சராக்குவதற்காக இரும்பு கடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடன்பட்டிருக்கிறேன். உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சியிலே அமரப்போவது உறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் அறிக்கையாக நிச்சயமாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லா மாவட்டங்களிலும் சிறந்த முறையில் அந்த மக்கள் அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன தேவையோ அதை அடிப்படையாக கொண்டு நிச்சயமாக ஆளுங்கட்சியில் வருவர்களோடு எடுத்து சொல்லி நாட்டு மக்களுக்காக நிச்சயமாக செய்வோம் என்ற நேரத்தை எடுத்துக்கொண்டு, இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொல்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் உங்களுக்கு விடிவு காலம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு காலமும் வரும், எங்களுக்கு தமிழக மக்களுக்கு விடிவு காலமும் வரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, அதே நேரத்தில் இன்று நல்ல நேரம் 1 to 2 சுக்கிர ஓரையில் இந்த தேர்தல் அறிக்கை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாக தேர்தல் அறிக்கை நல்ல முறையில் வரும், ஆட்சி மாற்றம் வரும், நிச்சயமாக காட்சிகளும் மாறும், ஆட்சிகளும் மாறும், நிச்சயமாக மக்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நன்றி, வணக்கம். சென்னை அமைந்த கரையில் பாஜக தமிழ்நாடு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் சார்பில் மக்களுக்காக மக்களிடம் இருந்து என்னும் கருத்து கேட்பு இயக்க தொடக்க விழா நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த முறை தேர்தலில் நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஆட்சி மாறும், காட்சியும் மாறும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாதா கி பாரத் மாதா கி. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மக்களுக்காக மக்களிடமிருந்து 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான கருத்து கேட்பு இயக்கத்தை தலைமையேற்ற நம்முடைய பாசத்திற்குரிய மாநில தலைவர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் சிறப்புற நடத்த இருக்கின்ற நம்முடைய முன்னாள் கவர்னர், முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி இருக்கின்ற மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திரு விபி துரைசாமி அவர்களை, எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய தேசிய பொறுப்பாளர் டாக்டர் அரவிந்த் மேனன் அவர்களை, மாவட்ட தலைவர் சகோதரி லதா சண்முக சுந்தரம் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் மேடையில் இருக்கின்ற மாநில துணைத் தலைவர்கள் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் ஏற்கனவே 6 முறை தேர்தல் அறிக்கை நமக்கெல்லாம் தயாரித்து கொடுத்துருக்கிறார். நம்முடைய மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மக்களுக்காக மக்களிடமிருந்து ஒவ்வொரு தேர்தலையும் கூட ஒவ்வொரு அரசியல் கட்சியும்
தங்களுடைய தேர்தல் அறிக்கையை, அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வழங்குவது வழக்கம். அப்படி கொடுக்கின்ற தேர்தல் அறிக்கைகளை ஜனதா கட்சியினுடைய ஒரு தேர்தல் அறிக்கையை கூட நம்ம மிஸ் பண்ணாம 2014 வெளியிட்ட அறிக்கை, 2019 வெளியிட்ட அறிக்கை, 2024 வெளியிட்ட அறிக்கை, அத்தனை அறிக்கையும் கூட நாம நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றி 90% தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்படவில்லை. எவ்வளவு? 90% தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. எல்லாமே பெரிய ஜீரோக்களாக இருக்கிறது. மக்களை ஏமாற்றுகின்ற தேர்தல் அறிக்கையை தயாரிப்பது திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்காக மக்கள் கொடுக்கின்ற அறிக்கையை நிறைவேற்றி கொடுப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சகோதரர்களே, அப்படிப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கையை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய கருத்து, நம்ம 2014 ஒவ்வொரு தேர்தலையும் கூட ஒவ்வொரு மாநிலத்திலையும் கூட இந்த நடைமுறையை நாம் கையெழுப்படுத்திருக்கோம். ஏன்னா மக்களுக்கு என்ன தேவை? ஏதோ ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு கமலாலயத்தில் நாம் தயாரிக்கிறது இல்லை. நாம் வெளியில் போய் மக்கள் என்ன வேணும்னு நினைக்கிறாங்க, மக்களுக்காக மக்களுடைய கருத்துக்கள், தொழில்துறை மாணவர்களுடைய தேவை என்ன, இளைஞர்களுடைய தேவை என்ன, மகளிருக்கான தேவைகள் என்ன, பட்டியலான மக்களுக்கான தேவை என்ன, இப்படி அனைத்து தர மக்களையும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்பென்று அதை தேர்தல் அறிக்கையாக தயாரித்து அதை நிறைவேற்றுவது தான் பாரதிய ஜனதா கட்சி. அது 2026 தேர்தலுக்காக நாம் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். நம்முடைய சகோதரி அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய டீம், அவர்களுடைய குழு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த 14 இன்னைக்கு வரலும் 12 ஆண்டு நாட்டில் வளர்ச்சிக்கு முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பது உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது, நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். டபுள் இன்ஜின் சர்க்கார் எங்கே இருக்கிறதோ, ஹரியானாவாகட்டும் இருக்கட்டும், அல்லது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், மத்திய பிரதேச ஆகட்டும், எவ்வளவு வேகமான வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். மிக வேகமான வளர்ச்சியை பெற்றிருக்கின்றோம். சண்டிகரில் நேற்றைக்கு மேயர் தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய தென் மாநிலங்களில் முதல் முறையாக திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியிருக்கிறோம். அடுத்த மாநகராட்சி சென்னை மாநகராட்சி. நாம் சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறோம். சென்னையை கைப்பற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை. சகோதரர்களே, திமுகவுக்கு நேரம் முடிந்து விட்டது, நேரம் நெருங்கி விட்டது. பாருங்கள், சூரியனும் மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அக்காவும் சொன்னாங்க, நம்ம தலைவரும் சொல்கிறாங்க. இன்னும் அதிகமான நாட்கள் கைவிட்டு என்னென்னா, அதிகமாக 2 மாதங்கள் கூட இல்லை அவங்க வீட்டுக்கு போகிறது. வீட்டுக்கு போக தயாராகி விட்டார்கள். அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணியாக ஆகி மதுராந்தகத்தில் ஒரு மிகப்பெரிய அலையை மக்கள் பார்த்தார்களோ, அன்றைக்கே திமுகவுக்கு காய்ச்சல் வந்து படுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, அங்கே போய் கனிமொழி அக்கா நேற்று ராகுல் காந்தி கிட்ட சரணடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அது திமுக காரங்க சொல்லுவாங்க, அவங்க போய் சரணடைஞ்சிட்டாங்க. யாரும் யாரிடத்திலையும் சரணடையவில்லை. அவர்கள் நம்மளுடைய கூட்டணியினுடைய சகோதரர்கள். நாம் கூட்டணியை ஒரு அங்கமாக, குடும்பத்தினுடைய அங்கமாக அனைவரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த இருக்கின்றோம். நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும், ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், ஐயா ஜெகன்மூர்த்தி அவர்கள், இப்படி நம்மளுடைய செல்லமுத்து ஐயா அவர்கள், அத்தனை திருமாறன் உள்ளிட்ட அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தமிழகத்தில் நாம் நம்மளுடைய மிகப்பெரிய இலக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் வரை நமக்கு ஓய்வில்லை. ஒவ்வொருவருடைய லட்சியம், எண்ணம் அத்தனையும் வர்ற இந்த 2 மாதம் 3 மாதம் திமுகவை நாம் எப்படி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது மட்டும்தான் நமக்கு இருக்கணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சி நடந்து, காட்டாட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளிமாநிலந்து வர்ற தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்போ பேப்பர் திறந்தாலும், நியூஸ் பேப்பரை திறந்தாலும் கொலை கொள்ளை கொலை கொள்ளை கொலை கொள்ளை, படுகொலை, வெட்டி
போட்டிருக்கிறாங்கன்ற செய்திகள் தான் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காட்டாட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் சகோதரர்களே. இந்த தேர்தல் அறிக்கை மக்களுக்காக, மக்களிடமிருந்து நாம் அவர்களை கருத்துக்களை கேட்டு மிகப்பெரிய ஒரு விஷன் டாக்குமெண்ட். நம்ம எப்போயும் கூட ஒவ்வொரு மாநிலத்திலையும் கூட நாம் என்ன பண்ண போகிறோம், மக்களுடைய விருப்பம் என்ன, மக்களுடைய நலன் என்ன, மக்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் என்ன, அதுதான் நாம் விஷன் டாக்குமெண்ட். ஒவ்வொரு வாட்டியும் கூட நாம் விஷன் டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம். அந்த விஷன் டாக்குமெண்ட்டை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2024 தேர்தல் அறிக்கையில் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் நம்ம தேர்தலில் கொடுத்த ஆட்சி வந்த உடனே அனைத்து வெளிநாடுகளில், மலேசியாவில், அமெரிக்காவில், ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் கூட நாம் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை நிறுவிக்கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. நாம் என்ன சொல்கிறோமோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற நாட்கள் நமக்கான நாட்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கான நாட்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான நாட்கள். நாம் அனைவரும் இணைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். திமுகவை, ஊழல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில் உங்களிடத்தில் போய் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்த பாக்ஸ் அங்கே வைப்பா, நடுவில் வை. தேர்தல் அறிக்கையை அம்மா டாக்டர் தமிழிசை அம்மா. சென்னை அமைந்த கரையில் பாஜக தமிழ்நாடு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் சார்பில் மக்களுக்காக, மக்களிடம் இருந்து என்னும் கருத்து கேட்பு இயக்க தொடக்க விழா நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கருத்து கேட்புக்கு பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. 7878786060 என்ற தொலைபேசி எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து கருத்துக்களை தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 7 நாட்களில் 39 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். அப்போது பேசிய அவர் 90% வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று விமர்சனம் செய்துள்ளார். விரிவான தகவல்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். தேர்தல் அறிக்கை கோரிக்கையை இந்த பெட்டியில் போடுவார்கள். சொல்றேங்க. மீனவர் சமுதாய கோரிக்கையை அந்த பிரிவினுடைய அமைப்பாளர் இப்ப போடுறாங்க. போடுங்கம்மா. ஓகே, நன்றி. எல்லாருக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள், தமிழக மக்களுக்கு மிஸ்கால் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். 7878786060. மறுபடியும் சொல்றேன், 78 78 78 60 60. இந்த நம்பருக்கு மிஸ்கால் கொடுத்தா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அதுல படிவமே வரும். அதில் பூர்த்தி பண்ணி மறுபடியும் நம்ம இதை சேர்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வென்று காட்டுவோம், வென்று காட்டுவோம். தமிழகத்தை வென்று காட்டுவோம், வென்று காட்டுவோம், வென்று காட்டுவோம். தமிழகத்தை வென்று காட்டுவோம். பாரத் மாதா கி. இப்ப நம்ம அமைச்சர் அவர்கள் இந்த முன்னாடி இருக்க சேர் அப்படியே எடுத்திருக்க, அடிக்கி முன்னாடி இருக்க வரிசையில பின்னாடி எந்திரிக்காதீங்க. கொஞ்சம் பாருங்க தம்பி, அண்ணா கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கம்மா, இங்கிட்டு வாங்க பின்னாடி. கொஞ்சம் வழி விடுங்க, வேனுக்கு சேர் எடுங்க. தட்சிணாமூர்த்தி அண்ணா அந்த சேரெல்லாம் எடுக்க சொல்லுங்க. நீ வழி விடுங்க. போதும்பா, நிப்பாட்டிக்கப்பா, நிப்பாட்டிக்க, நிப்பாட்டிக்க, நிப்பாட்டிக்குங்க. மீடியாவுக்கு மறைக்காதீங்க, வழி விடுங்க. தம்பி சீக்கிரம் காட்டுங்க. நீங்க அப்படியே அந்த பக்கம் இல்லைங்க, அந்த பக்கம் வராதீங்க கூட. நீங்க உட்காருங்க, சுந்தரம் உட்காருங்க. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெல்வோம், 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 வெல்வோம். தமிழகத்தை வெல்வோம், வென்று காட்டுவோம், வென்று காட்டுவோம். தமிழகத்தை வென்று காட்டுவோம். வெல்லட்டும், 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 வெல்லட்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லட்டும், என்டிஏ கூட்டணி வெல்லட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும். என்டிஏ கூட்டணி வெல்லட்டும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி உரை லதா சண்முக சுந்தரம். ஒரு நிமிஷம் சால்வர். சென்னை அமைந்தகரையில் பாஜக தமிழ்நாடு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் சார்பில் மக்களுக்காக மக்களிடம் இருந்து என்னும் கருத்து கேட்பு இயக்கத்தில் நடைபெற்றது. அந்த காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்தோம். இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உட்பட பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து கருத்து கேட்புக்கு பல்வேறு விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 7878786060 என்ற இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தால் நம் தொலைபேசி எண்ணிற்கு படிவம் வரும். அதை பூர்த்தி செய்து அனுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? ஹை ரிஸ்க். இதே போல சென்னை சிட்டி லிமிட்குள்ள மார்க்கெட் பிரைஸ் 4000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 1690 per square feetக்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at காரனோட நியர் ரெட் ஹில்ஸ். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.